Good evening to all. So, இப்போ என்ன பார்க்க போறோம்னா ஒரு முக்கியமான தியரம் Cauchy's theorem for finite group. சரிங்களா? ஆக்சுவலாக நம்ம வெஸ்டர்ன் புக்கில் Cauchy's theorem for finite group or infinite group ரெண்டுமே கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ அதனால் நமக்கு தேவையில்லை. ஸோ ஃபைனைட் குரூப்புங்கிறது ஜென்ரல் கேஸ், ஓகே, எபிலியன் ஃபைனைட் எபிலியங்கிறது பர்டிகுலர் கேஸ். ஸோ அதனால் வி ஃபோக்கஸ் தி ஃபைனைட் குரூப். ஓகேங்களா? Cauchy's theorem for finite groups. ஸோ வெரி ஸ்டாண்டர்ட் தியரம். ஆக்சுவலாக தியரம் என்ன சொல்லும்னா, ஒரு ப்ரைம் ஆர்டரில் ஒரு எலமெண்ட்ஸ் இருக்கும், அதான் கான்செப்ட். சரிங்களா? ஸோ இப்போ சப்போஸ் G is a ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், இஃப் G is a finite group and P is any prime number, Pங்கிறது any prime number such that P divides order of G, P divides order of G இருந்துச்சுன்னா then G has an element of order P. ஓகேங்களா? G has an element of order P. ஆக்சுவலாக இது என்னென்னா கிட்டத்தட்ட பார்சியலி கான்வர்ஸ் பார்ட் ஆஃப் லெக்ராஞ்சிஸ் தியரம். சரிங்களா? P டிவைட்ஸ் ஆர்டர் ஆஃப் G இருக்கிற மாதிரி நமக்கு குரூப் இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா, P ஆர்டரில் ஒரு எலமெண்ட் இருக்கும். P ஆர்டரில் ஒரு எலமெண்ட் இருக்குன்னா அந்த ஆர்டர் வந்து P வரும். அப்போ அப்போ என்ன வரும்னா ஒரு சைக்ளிக் சப் குரூப் கிடைக்கும். ஆர்டர் Pயில் ஒரு சைக்ளிக் சப் குரூப் இருக்குது. ஸோ அதான் கான்செப்ட். சரிங்களா? பார்சியலி கான்வர்ஸ் பார்ட் ஆஃப் லெக்ராஞ்சிஸ் தியரம். ஓகே, அது ஒரு கான்செப்ட். அடுத்து என்ன பார்ப்போம்னா, இந்த தியரம் வந்து இட்ஸ் எ பர்டிகுலர் கேஸ் ஆஃப் சைலோஸ் தியரம். சைலோஸ் தியரம் நமக்கு என்ன தெரியும்னா, what is the சைலோஸ் தியரம்? Let G be a finite group. G be a finite group if P power alpha divides order of G, then G has a subgroup of order P power alpha, of order P power alpha நமக்கு தெரியும். சரிங்களா? இது ஸ்டேட்மெண்ட். Pங்கிறது ப்ரைம் நம்பர், ஓகேங்களா? ஆல்ஃபாங்கிறது எனி ரியல் நம்பர். சாரி எனி ரியல் நம்பர் இல்லை, எனி நேச்சுரல் நம்பர். ஓகேங்களா? P is எனி ப்ரைம். ஓகே, அப்போ இதோட பர்டிகுலர் கேஸ் ஆல்ஃபாவுக்கு நம்ம ஒன்று போடும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா இந்த Cauchy's theorem கிடச்சிடும். சரிங்களா? ஸோ ஓகே, இப்போது என்ன பண்ணப்போ சம் ப்ராப்ளம்ஸ், சம் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். இப்போ ஆர்டர் ஆஃப் G 2n. ஸோ இந்த ஈவன் ஆர்டரில் குரூப் இருக்குது, ஃபைனைட் குரூப் இருந்துச்சுன்னா ரைட். இப்போ என்ன கான்செப்ட்னா, இது ஆக்சுவலாக ஒரு சிம்பிளான ப்ரூஃப் தான் பாருங்கள். ஸோ இப்போ 2 divides 2n, ஓகேங்களா? 2 divides 2n. Therefore by Cauchy's theorem படி G has an element of order 2. சரிங்களா? G has an element of order 2. இது புரிஞ்சுக்கலாம். G has an element of order Pன்னு அர்த்தம்னா Gக்கு A belongs to G as an element of order Pன்னு அர்த்தம்னா, அதாவது A power P தான் ஐடென்டிட்டி வரும். அதான் கான்செப்ட். என்னது? A power P தான் ஐடென்டிட்டி வரும். இப்போ அதுக்கு முன்னாடி வரைக்கும் வராது. ஸோ அதான் எழுத போகிறோம். அப்போது E வராது, ஏ ஓகே ஓகே. அப்போ இவ்வளோ எலமெண்ட்ஸ் வரும். ஏ பவர் Pயில் தான் ஈக்கு கிடச்சிருக்கும். ஸோ Pங்கிறது லீஸ்ட் பாசிட்டிவ் இன்டிஜர், ரைட்டுங்களா? அப்போது அதுக்கு முன்னாடி இந்த நம்பர்லாம் இருக்கும், ஏ ஸ்கொயர், A power P - 1 வரைக்கும். அப்போ இது என்னன்னா ஆர்டர் Pயில் ஒரு சப் குரூப் இருக்கும். இது சைக்ளிக் சப் குரூப். சைக்ளிக் சப் குரூப் டெஃபினேஷன் இதுன்னு அர்த்தம். திஸ் இஸ் நத்திங் பட் ஜென்ரேட்டர் ஆஃப் E. ஓகேங்களா? ஸோ ஏவோட ஆர்டரும் P தான், இந்த குரூப்போட ஆர்டரும் P தான். அப்போ இது வந்து இதோட ஜென்ரேட்டராக இருக்கும். சரி, முக்கியமானது. ரைட். ஸோ அதான் இப்போ G has an element of order 2 அப்படின்னாலும் ஒன்று தான், G has a சப் குரூப் ஆஃப் ஆர்டர் 2னாலும் ஒன்று தான். சரிங்களா? ரைட். அப்போது 2 divides 2n. இப்போ இதே நேரத்தில் n divides 2n போட முடியாது. சரிங்களா? என்னங்கிறது நமக்கு என்னன்னு தெரியாது. இப்போ n divides 2n ஓகே தான், n divides 2n ஓகே தான், பட் n divides 2n ஓகே தான், பட் இந்த எண் வந்து நமக்கு ப்ரைம் நம்பராக இருக்கணும். சரிங்களா? ஸோ அதனால் அந்த எண்ணை பற்றி n divides 2n நம்ம பேச முடியாது, ரைட்டுங்களா? அதனால் 2 மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணியாச்சு, ரைட்டுங்களா? ரைட். இப்போ இது ஒரு கான்செப்ட். ஸோ அதுக்காக தான் அடுத்த தேரம் அந்த எண்ணுங்கிறது ப்ரைம் நம்பராக எடுக்கிறோம். எண்ணுங்கிறது ப்ரைம் நம்பர், வேர் P is prime, வேர் P is prime. ஸோ வேர் P is prime இருக்கும்போது என்ன நடக்கும்னா, ஆர்டர் ஆஃப் G 2 power P. ஸோ இப்போ P divides 2 power 2P. therefore G has an element of order P or G has a subgroup of order P. சரிங்களா? அது சைக்ளிக் சப் குரூப்பாக இருக்கும். ஏன்னா ப்ரைம் ஆர்டர் குரூப். ஓகேங்களா? ரைட். ஸோ இதில் என்ன சொல்லிடலாமா, G இண்டெக்ஸ் கட்சிக்கு போட்டால் 2P/2 வந்துடும், 2 வந்துடும். அப்போ அந்த கட்சிங்கிறது இதுக்கு நார்மல் சப் குரூப் ஆயிரும். ஓகேங்களா? இப்போ ஒரு நார்மல் சப் குரூப் கிடச்சிச்சு, ரைட்டுங்களா? ரைட்.
அதே மாதிரி 2 divides 2b வந்துடும் சரிங்களா. 2 divides 2b போட்டாலும் GSN element of order 2 வந்துடும். அப்போ இதுக்கு அந்த குரூப்புக்கு ஆர்டர் 2ல் ஒரு எலமெண்ட் கன்ஃபார்ம், ஆர்டர் பியில் ஒரு எலமெண்ட் கன்ஃபார்ம். இங்கே வந்து ஆர்டர் 2ல் மட்டும்தான் கன்ஃபார்ம், மற்றதெல்லாம் எனக்கு தெரியாது சரிங்களா. ஸோ இது அப்புறம் இதை வச்சு இன்னொரு தியரம் நமக்கு உங்களுக்கு முக்கியமான தியரம் தெரியும். இந்த பாருங்கள் என்னென்னா ஆர்டர் ஆஃப் ஜி வந்து 2p வேறு p இஸ் ஆட் ப்ரைம். ஏன்னா p வந்து ஈவன் ப்ரைமாக இருந்தால் அது 2 ஸ்கொயர், இது வந்து எபிலியன் ஆயிரும். அதனால் 2 கேஸ் வராது. அதனால் p வந்து ப்ரைமாக எடுத்துக்கிறோம், ஆட் ப்ரைமாக எடுத்துக்கிறோம் சரிங்களா. இப்போ அப்படி இருக்கும்போது g வந்து ஐசோமார்பிக் டு த சைக்ளிக் குரூப் 2p, செட் 2pக்கு ஐசோமார்பிக்காக இருக்கும், அல்லது இந்த dp டைகோனல் குரூப் ஆஃப் ஆர்டர் 2p. ஸோ இதுக்கு ஐசோமார்பிக்காக ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று இருக்கும். இப்போ ஆர்டர் 2pயில் இந்த ஆர்டர் 2p p வேர் p இஸ் ப்ரைமாக இருந்தால் there are 2 groups of order 2p up to isomorphs. இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ரைட்டுங்களா. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா இதே தான். இப்போ சப்போஸ் ஆர்டர் ஆஃப் ஜி வந்து ஒரு ஃபைனைட் குரூப்பு, இதோட கார்டினாலிட்டி இப்படி இருக்குது சரிங்களா. இப்போது 2 divides this நம்பர், 3 divides this number, 5 divides this number, 11 divides this number, 13 divides this number. Therefore G is an element of order 2, 3, 5, 11, 13. இப்போ இது கரஸ்பாண்டிங்காக நமக்கு என்ன ஒரு சப் குரூப் கிடைக்கும். ஓகே, சப் குரூப் ஜென்ரேட்டட் பை திஸ் எலமெண்ட். ஸோ கிடைச்சிடும் சரிங்களா. ரைட். இப்போ வந்து ப்ரைம் ஆர்டரில் தான் இங்கே சப் குரூப் இருக்குது, இல்லை ஆர்டர் ஆஃப் எலமெண்ட் இருக்குன்னு நமக்கு கேரண்டி. ஸோ 2 ஸ்கொயர் 3 பவர் 4 ஆக்சுவலாக சைலோஸ் சீரத்தில் என்ன இருக்குன்னா இதே கான்செப்ட் தான். சப்போஸ் சைலோஸ் சீரத்தில் சப் குரூப் ஆஃப் ஆர்டர் வந்து 2 ஸ்கொயரில் ஒரு சப் குரூப் இருக்கும், 3 பவர் 4ல் ஒரு பி சைடில் சப் குரூப் இருக்கும், 5 பவர் 10ல் ஒரு சப் குரூப் இருக்கும், 11 பவர் 4ல் சப் குரூப் இருக்கும், 13 பவர் 2ல் சப் குரூப்ஸ். அது வந்து சைலோஸ் சீரம். இதோட அது வந்து அட்வான்ஸ்டு கான்செப்ட் சரிங்களா. அது நம்ம பின்னாடி நடத்தும்போது பார்க்கலாம். ஸோ இப்போ இதுதான் காசிஸ் தியரம். இது இஸ் த காசிஸ் தியரம் ஃபார் ஃபைனைட் குரூப். ஓகேங்களா. ரைட். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா நெக்ஸ்ட்டு பார்க்க வேண்டியது ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் ஃபைனைட் எபிலியன் குரூப்ஸ். முக்கியமானது. ஸோ ஃபைனைட் எபிலியன் குரூப்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரி பாருங்கள், ஸ்டேட்மெண்ட்னா எனி ஃபைனைட் எபிலியன் குரூப் இஸ் a direct product. It's a direct product of cyclic groups of prime power order. ஸோ அதோட பவர்லாம் என்னென்னா ப்ரைம் பவராக இருக்கும் சரிங்களா. இந்த மாதிரி ஆக்சுவலாக என்ன சொல்ல வராங்கன்னா, ஆக்சுவலாக இதில் 2 தியரத்தை யூஸ் பண்ணுவாங்க. ஒன்று என்னென்னா எனி சைக்ளிக் குரூப் இஸ் ஐசோமார்பிக் டு செட் n, அந்த ஒரு தியரத்தை யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து இன்னொரு தியரம், என்ன தியரம்னா ஃபைனைட் எபிலியன் குரூப்பாக இருந்தால் அந்த குரூப்போட டிவைசர் ஒன்றுக்கும் ஒரு சப் குரூப் இருக்கும். ஸோ அந்த 2 கான்செப்டை மிக்ஸ் பண்ணி தான் இந்த இதை கொண்டு வருவாங்க சரிங்களா. ஆக்சுவலாக இந்த தியரம் வந்து நம்ம இதுக்கெலாம் கண்டிப்பாக கேட்பாங்க. சப்போஸ் நம்ம டிஆர்பி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு இந்த தியரம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சரிங்களா. படிக்கிறவங்க படித்து வச்சுக்கோங்க. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சரிங்களா. ஸ்டாண்டர்ட் தியரம் எம்எஸ்சி லெவலில் இருக்கிறதுலே கொஞ்சம் பெரிய தியரம் இந்த ஒரு தியரம் தான் சரிங்களா. நம்ம இதில் படிப்போம்ல, டோப்பாலஜியில் என்ன தியரம் பெருசாக வரும், லாஸ்ட்டு யுரேசான் லெம்மா, அப்புறம் டிஸ் எக்ஸ்டென்ஷன் தியரம் அப்படிலாம் போகும் பார்த்தீங்களா. அந்த மாதிரி இது ஒரு பெரிய தியரமாக இருக்கும் சரிங்களா. அதனால் இந்த தியரத்தை நல்லா படித்து வச்சுக்கோங்க, டிஆர்பி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்கிறவங்க ரைட்டுங்களா. ரைட். ஸோ இது என்ன ஸ்டேட்மெண்ட்னா ஜிங்கிறது ஃபைனைட் எபிலியன் குரூப் ஆஃப் ஆர்டர் இருக்குது. அப்போ ஸோ எந்த ஒரு நம்பர் கொடுத்தாலும் அதை நம்ம ப்ரைம் ஃபேக்டரேஷன் பண்ணிக்கலாம். இப்போ P1 P2 Pக்கெல்லாம் டிஸ்டிங்க்ட் ப்ரைம்ஸ் ரைட்டுங்களா. ரைட். இப்படி இருக்குது. இப்போ இந்த குரூப்போட ஆர்டர் வந்து ஃபைனைட் எபிலியன் குரூப்பாக இருக்குது ரைட்டுங்களா. இப்போ ஜியை வந்து டைரக்ட் ப்ராடக்ட் தான், டைரக்ட் ப்ராடக்ட் ஆஃப் இது ஒவ்வொன்றும் சைக்ளிக் குரூப்ஸ், சைக்ளிக் ஆஃப் ஆர்டர் ப்ரைம் பவர் ஆர்டர் ரைட்டா. ப்ரைம் ஆர்டர் கிடையாது, ப்ரைம் பவர் ஆர்டர் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி எழுத முடியும். எந்த ஒரு ஃபைனைட் எபிலியன் கொடுத்தாலும் அதை டைரக்ட் ப்ராடக்ட் ஆஃப் சைக்ளிக் குரூப்ஸ் ஆஃப் ப்ரைம் பவர் ஆர்டரை எழுத முடியும், அப்படிங்கிறது தான் இங்கே ஒரு முக்கியமான ரிசல்ட். ஸோ இதுலேருந்து என்ன சொல்லுவாங்கன்னா இந்த 2 ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பாங்க, 2 தியரம் இம்பார்ட்டன்ட். எவ்ரி ஃபைனைட் எபிலியன் குரூப் இஸ் ஏ டைரக்ட் ப்ராடக்ட். இதோட கான்சிக்வன்ஸ் எவ்ரி ஃபைனைட், ஆக்சுவலாக இதுலேருந்து அதை கொண்டு வருவாங்க. எவ்ரி ஃபைனைட் எபிலியன் குரூப் இஸ் ஏ டைரக்ட் ப்ராடக்ட் ஆஃப் இட்ஸ் சைலோ பி சப் குரூப்ஸ். ஓகேங்களா. இது வந்து டைரக்ட் ப்ராடக்ட் ஆஃப் சைக்ளிக் குரூப்ஸ் ஆஃப் ப்ரைம் பவர் ஆர்டர் சரிங்களா. இங்கே என்னென்னா இட்ஸ் சைலோ பீஸ், இந்த ஸ்டேட்மெண்ட் ஒன்று தான். இது கூட நம்ம சேம் தான். ஸோ இதுலேருந்து அதை கொண்டு வந்துடலாம், அதுலேருந்து கொண்டு வந்துடலாம். அடுத்த ஒரு தியரம் வந்து 2 எபிலியன் குரூப்ஸ் ஆஃப் ஆர்டர் P power n so are isomorphic. They have same invariance. சரிங்களா. சேம் இன்வேரியன்ஸ்னால் என்னென்னா நான் அந்த
ஆக்சுவலாக நம்ம இது சைலோசேரம் நடத்தும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? இப்போ இது சொன்னால் அரை மணி நேரம் போயிடும். சைலோசேரம் நடத்தும்போது இன்வேரியன்ட்னா என்னென்னு சொல்கிறேன். ரைட்டுங்களா? ஸோ இப்போதைக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் படிச்சுக்கோங்க. என்னென்னா 2 எபிலியன் குரூப் இருக்குது. ஆஃப் ஆர்டர் 2க்கும் சேம் ஆர்டர் பிஎன் இருந்துச்சுன்னா பி பவர் என் இருந்தால் பி பிரைம். ஆர் ஐசோமார்பிக்காக இருந்துச்சுன்னா தே ஹேவ் சேம் இன்வேரியன்ஸ். ஓகேங்களா? இது ஒரு முக்கியமான தியரம். அடுத்து இந்த இது. ஸோ சப்போஸ் ஜி வந்து எபிலியன் குரூப் ஆஃப் ஆர்டர் பி பவர் என்ன இருந்துச்சுன்னா the number of non-isomorphic abelian groups. Number of non-isomorphic, already they சொல்லிருப்பேன். Number of non-isomorphic abelian groups of order p power n is number of partition of n ன்னு அர்த்தம். சரிங்களா? இது வேற number of abelian groups of order p power n up to isomorphs ரெண்டும் ஒன்று தான். pங்கிறது பார்ட்டிஷன். சரிங்களா? இந்த pங்கிறது prime number, இது partition of n. சரிங்களா? in general pங்கிறது abelian குரூப்பாக இருக்குது. of order இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஸோ நம்பர் ஆஃப் abelian groups of order n வந்து அப் டு ஐசோமார்ஸ் வந்து இந்த இது பார்ட்டிஷன். ரைட்டுங்களா? இது பார்ட்டிஷன், இது ப்ரைம் நம்பர். ஸோ இது ஆல்ரெடி நம்ம சொல்லியிருப்போம். ஸோ நிறைய இது போட்டிருப்போம் பார்ட்டிஷன் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்ட்டு. ஸோ P1 P2 P3 P4 P5 P6 ஆக்சுவலாக 10 வரைக்கும் தெரியணும். P8 P9 B10. ஓகேங்களா? ஸோ இப்போ P1 என்னன்னா ஒன்னோட பார்ட்டிஷன் ஒன்று தான் வரும். இது 2 வரும். ஃபஸ்ட்டு ப்ரைம் நம்பர் இது வரும். இது ஃபஸ்ட்டு ப்ரைம் நம்பர், நெக்ஸ்ட்டு 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 நம்ம 13 எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். 13 வராது. 13க்கு அப்புறம் உள்ள 15 வரும். ஆக்சுவலாக 2 ஆடாகும். 3 + 2 5, 5 + 2 7, 7 + 11. ஸோ 13 வராது. ஸோ 15. அப்புறம் இது வந்து 7 + 15 22ன்னு வரும். அப்புறம் இது 8 + 22 30ன்னு வரும். 30க்கு அப்புறம் 420ன்னு வச்சுக்கணும். சரிங்களா? இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும். ஆக்சுவலாக இதுதான் என்னோடய நோட்டு. ஸோ சிமெட்ரிக் குரூப் ஃபுல்லாக எழுதியிருப்பேன். ஸோ இதிலலாம் இந்த மாதிரி பார்ட்டிஷன் போடணும். சரிங்களா? அந்த மாதிரி எழுதியிருக்கேன் பாருங்கள். ஸோ 1க்கு பார்ட்டிஷன் 1, 2 வந்து இந்த 2 சாய்ஸ் தான். 2 2 2 1 1 2 சாய்ஸ் தான். 3க்கு வந்து 3 இங்கே 3 3 பிரிச்சுக்கலாம். 3 வந்து 2 + 1 பிரிச்சுக்கலாம். 3 வந்து 1 + 1 பிரிச்சுக்கலாம். அப்போ 3க்கு 3 பார்ட்டிஷன், 5க்கு என்ன, 4க்கு வந்து 4 4 தெரியுதுங்களா? 3 3 4 வந்து 4 4 4 வந்து 3 + 1 2 + 2 2 1 1 1 1. இப்போ வந்து மொத்தம் 5 பார்ட்டிஷன், 5 தான் பிரிச்சுக்கலாம். 5 வந்து 5ன்னு பிரிச்சுக்கலாம், 4 + 1 பிரிச்சுக்கலாம், 3 + 2 பிரிச்சுக்கலாம், 3 + 1 + 1 பிரிச்சுக்கலாம், 2 + 2 1. ஸோ மொத்தம் 7 பார்ட்டிஷன் இருக்கும். சரிங்களா? அடுத்து அதுமாதிரி 11க்கு 6க்கு இதேமாதிரி எழுதியிருப்போம். 6க்கு there are 11 பார்ட்டிஷன்ஸ் இருக்கும். சரிங்களா? 6க்கு அப்புறம் 7க்குலாம் முன்னாடி இங்கே எழுதி வச்சுருந்தது காணும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம எழுதணும். சரிங்களா? ஆக்சுவலாக இப்போலாம் எழுதுறதுக்கு டைம் இல்லாதனால நம்ம அப்படியே என்ன செஞ்சுருவோம், அப்படியே எழுதிடுவோம். சரிங்களா? அதனால் இந்த ரிசல்ட் நீங்கள் டேரெக்டாக படிச்சுக்கணும். சரிங்களா? ஸோ இது முக்கியமானது. ஸோ இதை வச்சு ப்ராப்ளம் ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இது ஆல்ரெடி சொல்லியிருப்போம். சரி, என்ன கேட்டிருப்பாங்கன்னா நம்பர் ஆஃப் தி எபிலியன் குரூப் கிளாசிஃபிகேஷன். இது நம்பர் ஆஃப் எபிலியன் குரூப்ஸ் ஆஃப் ஆர்டர் 240. ஓகே, அப் டு ஐசோமார்ப்ஸ்னு கேட்குறாங்க. இப்போ என்ன பண்ணுவோம், 240 எப்படி பிரிக்கலாம், M3 24 × 10 பிரிச்சுக்கலாமா? இதை 2 கியூப்னு பிரிச்சுக்கலாம். இதில் ஒரு 2 கிடைக்கும். அப்போ 2 power 4ன்னு வந்துடும். இப்போ 3 ஒரு 5ன்னு வந்துடும். அப்போது 2 power 4 3 × 5ன்னு வந்துடும். இப்போ என்ன ஆன்சரு, பார்ட்டிஷன் ஆஃப் திஸ் பவர் 4, பார்ட்டிஷன் ஆஃப் பவர் 1, பார்ட்டிஷன் ஆஃப் பவர் 1. சரிங்களா? ஸோ இதுதான். அப்போது 4க்கு இது வந்து 5 × 1 × 1 1. ஸோ இந்த மாதிரி எம்சிக்யூ கொஷினில் இருந்து ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ். சரிங்களா? ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்னா, இப்போ எப்படி கேட்பாங்க, ஆர்டர் ஆஃப் ஜி வந்து பி கியூப்னு இருக்குது. ஆர்டர் ஆஃப் ஜி வந்து பி கியூப்னு இருக்குது. பிங்கிற ப்ரைம் நம்பர். ஸோ நம்பர் ஆஃப் எபிலியன் குரூப்ஸ்
groups of order p cube is அப்படின்னு கேட்பாங்க up to isomorphs என்ன வரும் p power 3 ன்னு எழுதணும் p power 3 எவ்வளோ வரும் 3 சரிங்களா p power 3 வந்து 3 இந்த மாதிரி சிம்பிளானது எம்சிக்யூ கொஸ்டின் கேட்பான் ஆக்சுவலாக அது முக்கியமான இது ரைட்டுங்களா ஸோ எபிலியன் அதாவது நம்பர் ஆஃப் ஃபைனைட் எபிலியன் குரூப்பு கிளாசிஃபிகேஷன் முடிஞ்சு போச்சு எத்தனை சப் குரூப்ஸ் இருக்குது எத்தனை இதுன்னு முடிஞ்சு போச்சு இவ்வளோதான் ஆர்டர் பட் நான் எபிலியன் ஃபைனைட் குரூப்புக்கு தான் நம்ம வந்து சொல்ல முடியாது சரிங்களா அதில் தான் ஸோ நிறைய விஷயங்கள் போய்கிட்டு இருக்கு ஓகேங்களா ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து இப்போ அடுத்தடுத்து குரூப் தியரி முடிச்சிருவோம் இன்னைக்கு இன்னும் 2-3 வீடியோஸ் போட்டோன்னா முடிஞ்சிடும் நெக்ஸ்ட் வீடியோஸ் வந்து டைரக்ட் ப்ராடக்ட்டு நெக்ஸ்ட் வந்து சிம்பிள் குரூப்பு அடுத்து வந்து சைலோஸ் தியரம் கிளாஸ் ஈக்குவேஷன் இந்த 4 மெயினான டாபிக் எம்எஸ்சி லெவலில் அதை போட்டாச்சுன்னா குரூப் தியரி முடிஞ்சிடும் குரூப் தியரி தான் நமக்கு நிறைய லென்த்தியாக போகும் சரிங்களா குரூப் தியரி முடிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ரிங் தியரி நம்ம ஷார்ட்டாக முடிஞ்சிடும் ரிங் தியரி ஃபீல்டு தியரி டக்குன்னு முடிஞ்சிடும் ஸோ அதை முடிச்சிடுவோம் ஓகேங்களா அப்படி அப்ளைடு ஒன்று ஒன்றா முடிச்சுட்டு நீங்கள் வருவோம் சரி நீங்கள் என்ன செய்யுங்க நோட்டில் மட்டும் நீங்கள் தயவுசெய்து காப்பி பண்ணுங்கள் நீங்கள் வந்து டெய்லி கொஞ்சம் வீடியோ தான் போடுவோம் 7 வீடியோ 5 வீடியோ தான் வரும் நீங்கள் தயவுசெய்து நோட்டில் காப்பி பண்ணி வச்சிங்கன்னா நீங்கள் எந்த எக்ஸாமுக்கும் இந்த நோட்டே போதும் இதை தாண்டி கொஸ்டின் கேட்க மாட்டாங்க சரிங்களா ஸோ ரொம்ப முக்கியம் அதே மாதிரி இப்போ சிஎஸ்ஆர் எக்ஸாம் அடுத்து வருது அதுக்கு இது ரொம்ப பேசிக்காக இருக்கும் ஸோ குரூப் தியரியில் எந்த கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் பண்ணிடலாம் அந்த அளவுக்கு தான் இங்கே கொடுத்துருக்கோம் சரிங்களா நீங்கள் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கே தெரியும் சரிங்களா ஸோ அதனால் இப்போ கொடுக்குற நோட்ஸும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நோட்டில் எழுதி அதை திரும்ப ரீகால் பண்ணிட்டே வாங்க உங்களுக்கு புரிஞ்சிடும் சரிங்களா ஸோ நீங்கள் பழைய விஷயத்தை நினச்சிட்டே இருக்காதிங்க பழைய இயர் கொஸ்டின்ஸ் அது வேறு அது வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி சரிங்களா இப்போ என்னென்னமோ நடந்து போச்சு ஸோ இப்போ எல்லாமே ட்ரெண்டு மாறிட்டு வருது சரிங்களா கொஸ்டின்ஸ் வந்து கஷ்டமாக கொஞ்சம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க நீங்கள் அந்த பழைய நோட்டையே வச்சு படிச்சிங்கன்னா அந்த கட் ஆஃபோட 2 மார்க் கம்மியாக வரும் இல்லை 1 மார்க்கில் போகும் 1/2 மார்க்கில் போகும் அந்த மாதிரி தான் போய்கிட்டே இருக்கும் சரிங்களா அதனால் நீங்கள் படிக்கிறத கொஞ்சம் மாடுலேஷனை மாற்றி படிங்க சரிங்களா மாற்றி படித்தா மட்டும்தான் நம்ம எக்ஸாமில் நல்ல மார்க் எடுக்க முடியும் அந்த கட் ஆஃபை விட 10 மார்க் கூட எடுக்க முடியும் 10 மார்க்கு 20 மார்க் கூட எடுக்க முடியும் சரிங்களா அதனால் நீங்கள் படிக்கிற இதை மாற்றி படிங்க சரிங்களா ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்